உதகையில் பனிப்பொழிவு காரணமாக மேய்ச்சல் நிலங்களில் புற்கள் காய்ந்துள்ளன. 20,000க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு புல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பந்தய குதிரைகள் பசியோடு இருக்கின்றன. கால்நடைகள் புற்களின்றி தவிக்கின்றன. காலையில் கட்டவிழ்த்து விட்டால் ஆற அமர மேய்ந்து வீடு திரும்பும் மாடுகள் இப்போது பருத்தி கொட்டையையும் புண்ணாக்கையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. நீலகிரியில் 60% வனப்பகுதிகள் என்பதால் இந்த பகுதிகளில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை. இருக்கும் ஒரு சில புல்வெளிகளும் பனி மற்றும் கோடை காலத்தில் காய்ந்து விடுவதால் கால்நடை வளர்ப்போரின் நிலை சிக்கலுக்கு உரியதாக உள்ளது. பனிக்கால வறட்சியால் கால்நடைகள் வளர்ப்போரின் பொருளாதார சுமை கூடியுள்ளது. பனி அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு கால்நடைகளுக்கு உண்டான தீவனம் கிடைக்கிறது இல்லை. புல்லு கருகிருச்சு. கருகிற காரணத்தினால இப்ப நாங்கள் பருத்தி, புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம். ஆனா சராசரி எங்களுக்கு ஒரு 7 டன் 8 டன் தான் தேவைப்படும். ஆனா இப்ப அது டபுள் ஆகி 15 டன் வரையிலும் நாங்க விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. இதுகுறித்து ஆவின் பொது மேலாளர் ஜெயராமன் கூறும்போது, நீலகிரி மாவட்டத்தில் ஆவின் நிறுவனத்துடன் தொடர்பில் 6 முதல் 7,000 மாடுகள் இருப்பதாக தெரிவித்தார். தினமும் 11,000 லிட்டர் கிடைத்து வந்த நிலையில் தற்போது 9,000 லிட்டர் மட்டுமே பால் கிடைப்பதாக தெரிவித்தார். செறிவூட்டப்பட்ட 50 கிலோ தீவன மூட்டை ஈரோட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு விவசாயிகளுக்கு மாதம் 30,000 கிலோ வரை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீவன மூட்டை ஒன்று 1,300 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.